டேமுக்கு பின்னாடி தாங்க இருக்கும் கரெக்டாக அந்த 6 காணி 10 காணி ரோட்டு. இந்த ரூட்டில் போனீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் வரும். அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த கிராம்பு மணக்குதா? சளி இல்லை. ஆமாம் ஆமாம், கிராம்பு மணக்கு கேட்டு. ஆமால உடச்சி மணக்கு. ஆமாங்க, கிராம்பு மணக்குது. இதுல வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. இப்ப ஊட்டில இல்ல, கொடைக்கானல்ல இல்ல, அப்புறம் மூணார்ல இல்ல. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நீங்க போக பாப்பீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து சிச்சாறு டேமுக்கு பின்னாடி தாங்க இருக்கும். கரெக்டாக அந்த 6 காணி 10 காணி ரோட்டு. இந்த ரூட்டில் போனீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் வரும். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த பிளேஸ் என்ன எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணோம். போகிற வழியில் ஒரு இடத்துல வியூ செம்மையாக இருந்துங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சூரியன் வந்து மேலே வர்றது, சன்ரைஸ் ஆகுறது வேறு லெவலில் இருக்குது. கடலில் சன்ரைஸ் பார்த்துருப்போம், மலையில் சன்ரைஸ் பார்த்துருக்கீங்களா? அதான் இது வேறு லெவலுங்க. அந்த சூரியன் அப்படியே ஃபுல்லாகவே அப்படி தெரியுது. எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காளிமலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம கன்னியாகுமரியில் காளிமலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த காளிமலை ரூட்டு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வேறு லெவலுங்க இந்த பிளேஸு. போகிற வழி எல்லாமே செம்மையாக இருக்கும். இந்த மலையிலோடி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காளிமலை பக்கத்தில் வந்துட்டோம். இதில் தாங்க பைக்கை வைக்கணும். நீங்கள் காளிமலைக்கு வந்தீங்கன்னா அந்த ரூட்லோடி அப்படி வந்து இதில் வந்து உங்கள் பைக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலோடு அங்கே ஏறி போனோம். வேற லெவலில் இருக்க போகுது. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு மரமாங்க. மணக்குதா? பிச்சா வருது. மணக்குதா? ஆமா, இவனு செம்ப, கிராம்பு மணக்குதா? சளி இல்லை. ஆமா ஆமா, கிராம்பு மணக்கு கேட்டு. ஆமால உடச்சி மணக்கு. ஆமாங்க, கிராம்பு மணக்குது. இதுதான் வந்து கிராம்புங்க. கிராம்பு மணக்குது. இதுக்குள்ள கிராம்பு மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இதுதான் கிராம்பு மரம். கிராம்புனா என்னது? அதான் கிராம்பு. ஆமால, எனக்கு டவுட்ல இருந்து கிராம்புனா என்னன்னு. கிராம்பு வச்சு பல்லு தேய்க்கலாமா? அப்படின்னா தேய், ஒரு நாளும் பல்லு தேய்க்க மாட்டேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பழம் தொங்கிட்டு இருக்கு. பழம்னா இந்த பழம். ஆமா, சிவப்பு கலர்ல இருக்கிற பழம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம்புங்க. கிராம்பை வந்து வாயில வச்சோன்னா வாய் வந்து மணக்கும். ஆமா, லட்டு உண்டு இல்ல கிராம்பு வாயில வச்சா. நீங்க இதை கிராம்பு கடிச்சுன்னா அப்படி வாயில வச்சு கடிச்சிட்டு வாங்க, சூப்பரா இருக்கும். இதுல இருந்து அந்த டேமுக்கு வியூ பாத்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. இது என்ன சிச்சாறு டேம் தானே? சிச்சாறு டேம் செம்மையா இருக்குது. வழி நடுவ வீடியோ எடுத்துட்டு வர்றது. ஆமா லே, அங்க மேல போனா எல்லாம் இருக்கும். இவனை எப்படி தெரியுமாங்க, மேலேயும் வர மாட்டானு, கீழே இருந்தே உள்ள போட்டோ எல்லாம் எடுத்துட்டு நட்ட நடு 12 மணிக்கு வெயில்ல மேல குட்டுருவானு. இங்க இருந்து அடுத்த வியூங்க வேற லெவலு. இது ஏதோ வெளியில ஊர்ல இருக்க மாதிரி இருக்கு பாத்தியா. உண்மையிலே சமா பிளேஸ் ஒர்த்து தான். இவ்வளவு நாள் இருந்துட்டு இந்த காளிமலை இங்க பின்னாடி என்ன டேம் இல்லாம கிறுக்கு அப்ப எப்படி தண்ணி இருக்கு காட்டி குடிக்க. வெறும் ஹேட்டு தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. ஒரு ஒற்றுமையே இல்ல. இங்க பாருங்க, எனக்கு சிரிப்பு படகம் இல்ல, சிறுநீர் கழிக்கும் இடம் அங்க வச்சிருக்கானு. அந்த ஒரு இதான் சிறுநீர் கழிக்க இடமா. இவனால எல்லாம் பார்த்து அங்க போய் ஒண்ணு இருக்கணும். இதுல போய் அடிப்பான். அது தெரியணும் விளாக் வக்கீலுக்கு. ஓ, இங்க இருக்கு ரெஸ்ட் ரூம் அப்படின்னு. ஆமா, இந்த போர்டை பார்த்துட்டு ஒருத்தன் கீ வந்து சொல்லியா, இன்னும் 1 கிலோமீட்டர் அந்த போர்டுல இருக்குன்னு. கண்ணன் தெரியாதவன எல்லாம் கொண்டு விட்டுருக்கு. முட்டி செத்தவன், குறுக்கு செத்தவன், அந்த உச்சி மக்கா. இன்னும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு. கிணறுல எழுது கிணறு. இதுல வந்து தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம். சுதீஷா? சுபாஷ். இது வந்து தண்ணி இருக்குங்க இங்க. இது ஒரு நல்ல விஷயம். நம்ம மலையாறும் போது கஷ்டமா இருக்கும், அதனால தண்ணி வந்து இதுல இருந்து குடிக்கலாம். பின்ன இங்க இருந்து எல்லா இடமும் உங்களுக்கு அந்த டேமோட வியூ பார்த்துட்டே ஏறலாம். லேக் வியூ
லேக் லேக் வியூ லேக் வியூ பார்த்துட்டு ஏறலாம். இல்ல இல்ல அது அப்படி இல்ல, சும்மா அப்படி பாக்கணும். அங்க ஒரு திரும்பு இப்படி பாத்துட்டு நம்ம பார்வை அங்க இங்கே திரும்புதானா அப்படி திரும்பி டக்குன்னு திரும்பணும். இழுக்கதான் செய்யும். அப்படிப்பட்டதாக இப்படி பார்க்கணும் திரும்பணும். இல்லன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். டிடிஎஃப் ஃபேன்ஸ் நாங்க எல்லாம் இப்ப பிடிச்சு உள்ள போடுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரே இருட்டா இருக்கு. இந்த இருட்டுல திடீர்னு மழை வந்தா நல்லா இருக்குங்க. மழை வர மாதிரி குளிர்ச்சியா இருக்கு. லைட்டா ஜில்லுன்னு அடிக்குது, அதனால மழை வருவதாக அறிகுறி. கொடைக்கானல் நாங்க வீடு ஆமாங்க, இங்க வந்து ஒரு வீடு வந்து இடிஞ்சு கிடக்கு, ஜில்லுன்னு இருக்கு. உண்மையிலே நம்ம மேல யார கூலிங்கா இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, யாருக்குதான் கஷ்டமா இருக்கு. வீடியோ பாருங்க எப்படி இருக்குன்னு. நார்மலான பிளேஸ்ல நடந்து போற மாதிரி இருக்குல்ல, வீட்டுக்கிட்ட ரப்பர் தோட்டத்துல நடக்கிற மாதிரி. இங்க வந்து ஒரு வியூ இருக்குது. இங்க வந்து ஒரு வியூங்க சம. இங்க வந்துட்டு அங்க மண்டையை உடைச்சு விட்டுறாங்க கீழே விழுந்து. இங்க ஒரு வியூ பார்க்க வந்திருக்கோம். நேர போன காளிமலைக்கு. நாங்க ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடலாம். வேற லெவலுங்க இந்த வியூ. வாவ் வாட் a place. சாமா பிளேஸ்ங்க. இங்க வியூவை பாருங்க. இது என்ன ஃபாரின் கண்ட்ரி மாதிரி. வாவ் மொத்த இடமும் தெரியுதுங்க இங்க இருந்து பார்த்தா. அப்பயே நம்ம வீடு தெரியல. இங்க இருந்து பாருங்க, உங்களுக்கு வேற லெவல். ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஊட்டி கொடைக்கானல்ல இருக்க மாதிரி. சாமா பிளேஸ் பாத்தியா, சரியான வியூ. எக்கோ வந்து முன்னாடி பாறை இருந்தா தான் எக்கோ விழும். ஓப்பன் பிளேஸ்ல எங்களை எக்கோ விழும். அடுத்து அங்க போறல, அங்க போனா செம்மையா இருக்கும். அந்த ஒரு மலையை பாருங்க, அங்க போய் நின்னு வியூ பார்த்தா உண்மையிலே வரல. அதெல்லாம் என்னதுல வீடு. இதுல வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. அப்படி வேற லெவல். அந்த ரோடு இருக்குல்ல, இன்னொரு ரோடு தெரியுது பத்தியா. அதுக்கு நீ பய முடியும். அதுக்கு ரைட் சைடு தான் கேரளா. ஓ சூப்பருங்க. தமிழ்நாடு. உங்களுக்கு அந்த ரோடு தெரியுதான்னு தெரியல, இத ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். இது வந்து ரோடு. இந்த லெஃப்ட் சைடு வந்து தமிழ்நாடு, ரைட் சைடு வந்து கேரளா. நம்ம இப்ப கவட்டை விரிச்சுதாங்க நிக்கும். நாங்க இப்ப கவுட்ட கேரளா கிராஸ்ல நிக்கும். போல இப்படி போய் தான் அங்க உள்ள போய் கிடக்கணும். அடுத்த ஒன்ன தூக்கி நடக்கணும். அங்க கீழே போனா அந்த படத்துல அடிச்சதுமே போலீஸார 2 தரும். உங்க அங்க இப்படிதான் இருக்கான் அந்த மஞ்சுவல் பாய்ஸ் போற இடம். இவன் ஓன் ரிஸ்க்ல போறாங்க, வீடியோ எடுப்போம். நீ போயிட்டோ, விழுந்து செத்தேனா நீ போய் கீழே விழுந்துட்டு மேல எழும்பிவா. கீழே போய் எழுதி வச்சா மஜாவா இருக்கும். ஆலங்கோட்டு பயில இங்கதான் எழுதல. ஆமா, இங்கேயும் பேருப்பானே எப்படி இதோட இறங்கி பேருப்பான. இதுல போலாம் நான் கிளம்பியான். டிப்ரெஷன் எனக்கு செத்தாலும் பிரச்சனை இல்லைங்க. மேல போயிட்டு வரும்போது வரும்போது நடக்க முடியாது. சரி போ, அச்சீவ்மெண்ட் முடிச்சுட்டு மேல போய் போறானு 2 இவனுடைய ஆச்சுனா போலீஸ் வீடியோ கொடுப்போம். வீடியோ டெலிட் பண்ணிட்டு வீட்டுக்கு ஆடிடணும். நல்லா தான் இருக்கும். இப்படிதான் அவனு சொல்லிட்டு போவான மஞ்சுவல் வயசும். காய்ஸ் கீழே போங்க, மிஸ் பண்ணிடாதுங்க. பையவா சவுட்டி விட்டு அங்க போயிருவேன். உண்மையிலே இது வந்து ஒரு ரிஸ்கியான பிளேஸ். இது ஒரு ரிஸ்க். இதுல எல்லாம் ஆட முடியாது. இங்க பாருங்க, குத்தரை இறக்கமா இருக்கு. குத்தரை இறக்கமா இருக்குல்ல, இதுல எப்படி வீட்டு ஆடுவேன். இதுல நிக்கும் போது தாலி பயமா இருக்குல்ல, இதுல நிக்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்குங்க. லைட்டா மிஸ் ஆனா உண்மையிலே உயிருக்கு ஆபத்து. இல்ல ஒரு கல்ல தூக்கி போடு, அந்த கல்ல போடு, தட்டி விடல, தட்டி விடு. இங்க பாரு போறத பார்த்தா அண்ணா கட்டாது. இந்த கல்ல தட்டி விடல, இந்த கல்ல தட்டி விடு. அங்க ஆள் இருக்காரு, தட்டி விடல, இதை தட்டல. கால எடுத்து கீழே பாறை கிடக்குற போகுது போகுது கைஸ். அவ்வளோ இது சவுண்ட் கேக்குதா? லிசன் லிசன். எனக்கு கோசியை கண்டாம பயமா இருக்கு. தேடி இருக்கு, சவுட்டு தள்ளிட்டானா. கோசி தாலி நீ சும்மா இருக்கே மாட்டேன், இதான் வேண்டாத்தால பண்ணிட்டே இருப்ப. கோசி பயமா திடீர்னு தள்ளி விட்டு பாப்போன்னு உனக்கு மைண்ட்ல தோணும். ஆமா, அது வந்து நெட்டா தானே, நம்ம நெட்டால வளைஞ்சு வளைஞ்சு வர இடம். ஆலங்கோடுன்னு எழுதியாங்க, தலைக்குத்துறை எழுதியா. எத்திரையில த்ரிபிள் சிம்பு ஃபேன்டா. சிம்பு ஃபேன், அண்ணன் சிம்பு ஃபேன். ஆலன் கோடு இப்போ எழுதியாங்க கீழே. அதே ஸ்பெல்லிங் தப்பு. ஏஎன் கோடு.
இப்ப தள்ளி விடுவோம். ட்ரிப் வந்துருக்கானுங்க. ட்ரெக்கிங் ஸ்பெல்லிங் தெரியாது, ஊருக்கு பேரு ஸ்பெல்லிங் தெரியாது. ஐயோ பயமா இருக்கு, வேண்டாம். ஒரு ஸ்டெப் கீழே இறங்கு. கீழே விழுந்துரும். அப்படியா இறங்கட்டா? இறங்கிட்டு இங்க பாரு, யாருக்கு மேல நீ போன வந்துட்டு போ. என் பேர் எழுதணும். போன வந்துட்டு போன வந்துட்டு என் பேர் நீ போனாலும் போனாதான் அவனுக்கு கிடைக்கும். அதுக்கு இதுக்கு கீழே விழுந்துனா அடுத்த அங்க கிழது மொத்தம் அதுக்குள்ள பிடிச்சு நின்றுலாம். அதான் அந்த மரத்தை பிடிச்சா இருக்கலாம். பயமா இருக்குங்க. எப்படி சொன்னாலும் டெரரா இல்ல என்ன பிடிப்பானுல ஆலங்கோடு ஓசி. மேல போகும்போது நம்மள வியூல எல்லாம் இருக்கும். கீழே நிப்பானுங்க, மேலேயும் போக மாட்டானு. அந்த இதுல மிஸ்டேக் வரல. ஆமா, நம்ம அதுல வரும்போது அந்த இடம் கிளியரா தெரிஞ்சு இப்ப வந்து மிஸ்டா இருக்கு. பைக்லயே வந்திருக்கலாங்க. இவனை வந்து நடத்தியே கூட்டி வந்துட்டாரு நம்மள. மேல வர போயிட்டு வரானுல மேல ஏறிச்சுனா கிடக்கும். நீங்க காளிமலைக்கு வந்தீங்கன்னா அப்படியே மேல ஏறலாம், இப்படியே ஏறலாம். இப்படி ஏறினா ஷார்ட் கட்டு. எங்க கேங்கால நடக்க முடியாத காரணத்தினால் நாங்க வந்து அப்படி ஏறாம இப்படி ஏற போறோம். இது வந்து ஷார்ட் கட்டுன்னு ஒருத்தன் சொன்னா, அதனால இப்படி. சரி பாப்போம். இதோட யாரும் அங்க பார்த்தா தெரியுதான்னு தெரியல. அதுல பார்த்தா ஒரே புகையா இருக்குங்க, மேகம். நம்ம கிட்ட வந்துட்டோம். அது என்னது? என்னல அது? வேற இருக்கு இந்த பிளேஸ். நீங்க நடந்து வர இடமே உண்மையிலே செமையா இருக்கும். நம்ம இப்போ கிட்ட வந்துட்டோம், மேகத்தோட கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, நம்ம ரீச் ஆயிடலாம். வேற லெவலுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனி மூட்டமா இருக்கு. வேற லெவலு. இங்க வந்து பாரு, அங்க பாரு, அங்க பாரு. சோமா ஒருத்துங்க வந்துட்டோம், பிளேஸுக்கு வந்துட்டோங்க. செம்மையா இருக்கு. நாங்க ஆனா வந்து சேர்ந்த டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 மணி. 8 மணிக்குமே மிஸ்டுமா இருக்குங்க. செம்மையா இருக்கு. வா வா, வேற லெவலு. கிட்ட வந்துட்டோம். அங்க போமா ப்ரோ, அங்க விட்டுறோம். வெயிட்டுங்க. மழை இல்ல, காத்து. திடீர்னு பாத்தீங்கன்னா சோனு சவுண்ட் கேக்குங்க. பார்த்தா மழையா? அது காத்து இல்ல, மழைல அதுக்கு இருக்கா? மழை பெய்ய சவுண்டு. இது காத்துன்னு இல்ல. இங்க இது பாத்தீங்கன்னா இப்ப ஊட்டில இல்ல, கொடைக்கானல்ல இல்ல, அப்புறம் மூணார்ல இல்ல. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில இருக்கோங்க. ஊட்டி கொடைக்கானல் இல்லைங்க, இது நம்ம கன்னியாகுமரிங்க. கோயில்ல வேற லெவல் கன்னியாகுமரி. சோமாங்க, காத்தடிக்க சவுண்டா இருக்கும் ஃபுல்லாவே. உண்மையிலே வியூ வேற லெவலு. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனிமூட்டமா தான் இருக்கும். ஆமா, டேய் அங்க விழுந்து ஏத்துறாரு. இப்ப நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த பாறைக்கு தான் போறோம். வேற லெவல்ல இருக்க போது. இப்ப நாங்க ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு வீடியோ சவுண்ட் கேட்குமான்னு தெரியல, அதனால இந்த அழகை மட்டும் ரசிச்சுட்டே வாங்க. அங்க பாருல, சோமாங்க வேற லெவல் ஸ்பாட்டு. வைப்புல இது உண்மையிலே செம வைப்புங்க. இந்த இடத்தை எல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு வாங்க நீங்க. இப்படி கைதால அங்க வரல, வேற லெவலு. உண்மையிலே நம்மளால இங்க நிக்கவே முடியல. இழுத்து தள்ளுதுல காத்து. வெயிட்டுங்க, காத்து அப்படி இழுத்து தள்ளுது நம்மள. இங்க வாங்கல, ஓப்பன் பிளேஸ். டேய் கால்ல உதறதுல இங்க வாழல. டிவி நான் வெளியில இங்க. டேய் டிவி வெளியில இங்க. டேய் நம்மளால அந்த ரிஸ்கியான பிளேஸ்க்கு எல்லாம் போக முடியாது. நம்ம இங்க இருந்து வேடிக்கை பார்க்க தாங்க முடியும்.
இங்க பாருங்க, இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஆழம் இருக்கும், ஒரு 10,000 அடி இருக்கும், ஒரு 100 300 அடி இருக்குங்க. நாங்க பயமா இருக்குல்ல, கால்லாம் உதறது. கேரளா பொன்முடிக்கு டிராவல் பண்ணி போயிருப்பியா, அதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த்துன்னு தாங்க சொல்லு. செம்மையா இருக்கு பிளேஸ். காளிமலை கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கதாங்க இருக்குது. நாங்க வந்து அதை தாண்டி இங்க வந்து வீடியோ போட்டோ எல்லாம் எடுக்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். இங்க வந்து போனோம்னா அங்க கீழே போனா காளிமலை கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்படி போனா குருசிமலைக்கு போலாங்க. காளிமலை குருசிமலை ரெண்டுமே இங்க தாங்க இருக்குது. ஆனா இங்கேயே உண்மையிலே வேற லெவல் தாங்க. இங்க வைபா இருக்கு. நம்ம வந்து ஃபுல்லா எப்போ ஸ்னோ வரும் எப்போ ஸ்னோ போகும்னு சொல்ல முடியலங்க. திடீர்னு ஸ்னோ வருது, திடீர்னு போகுது, திடீர்னு மழை மாதிரி தண்ணி வருது, அடுத்து திடீர்னு மழை மாதிரி வருது, அடுத்த மழையும் காணக்கில்ல. வேற லெவலு. உண்மையிலே ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்க பொன்முடிக்கு இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா அதுக்கு இங்க வந்துட்டு போலான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொன்முடிக்கு வந்து நம்ம என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் கொடுத்து போறோம். அதுவும் இங்க இருந்து ஒரு 110 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் அங்க வந்து நம்ம திடீர்னு ஸ்னோ ஒன்னும் வராம வந்துட்டோம்னா அது வந்து நல்லாவே இருக்காது. அதுவே இங்க அப்படி கிடையாது. இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து நாகர்கோயில இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 40 45 50 கிலோமீட்டர் தான் வரும். இங்க வந்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்து தான். வேற லெவலுங்க. முடிஞ்சா வந்து இந்த காளிமலையை விசிட் பண்ணி பாருங்க. வைபுக்கு பஞ்சமே இருக்காது. வேற லெவல். அதான் பாத்தீங்கன்னா காளிமலை கோயிலுங்க. நீங்க வந்தீங்கன்னா அந்த கோயில்ல போய் அப்படி பாத்துட்டு வரலாம். அங்கேயும் ஒரு கோயில் மாதிரி இருக்கும். ஆனா இது மெயின் கோயிலா அது மெயின் கோயிலான்னு தெரியல. யாராவது வீடியோல தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்க. இது வந்து செம்மையா இருக்கும். அப்படி வந்து கோயிலுக்கு வரவங்க இங்க வந்து கோயில வந்து சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படி போலாம். மேல வந்து நல்லா டயர்டாகி வருவாங்க. இங்க வந்து நாங்க ஃபர்ஸ்ட் நினைச்சோம் கடை ஒன்னும் இல்ல அப்படின்னு. மேல போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இங்க கடை எல்லாம் இருக்குங்க. இங்க வந்து ஜூஸ் எல்லாமே இருக்குதுங்க. இங்க ஜிபே ஒர்க் ஆகல. டேய் ஃபர்ஸ்ட் பைசா போட்டுருங்க. 10 ரூபீஸ் கடன் தானே வீட்டை போய் தரேன். பைசா போட்டு இருக்கா. ஃபைனலா பாத்தீங்கன்னா எங்க ட்ரிப் முடிஞ்சிட்டுங்க. இங்க வந்து செம கஷ்டம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மேல யாரதான் கஷ்டம்னு பார்த்தோம்னா கீழே இறங்க அதை விட கஷ்டமா இருக்கு. உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு யாரும் இறங்குக்கு. நீங்க வந்து நல்லா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா மேலே போய் கடையில இருக்கும் அங்க வந்து சாப்பிட்டுட்டு வாங்க, ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வாங்க. நல்லா டயர்ட் ஆகுது இங்க மேலே யாருக்கு இறங்குக்கு. நீங்க வந்து இந்த பிளேஸை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா கன்னியாகுமரியில இருந்துட்டு இந்த பிளேஸை பார்க்கலன்னா நமக்கு தான் கேவலம். அதனால கண்டிப்பா வந்து கன்னியாகுமரி பாட்ரு அந்த மாதிரி தான் வரும். அதனால கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த பிளேஸை. ஓகே பாய்.